ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியாம் புஸ்தகத்திலே இந்த அதிகாரத்திலே 29வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், அநேக வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறின வார்த்தைகள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியது. சுமார் கிமு 539 37க்குள்ளாக அது நிறைவேறியிருக்கிறது. பாபிலோனுடைய வீழ்ச்சி, கோரேசனுடைய ஆரம்ப நாட்களிலே இந்த சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் எல்லாம் விடுதலை பெற்றார்கள். இப்போ இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, அன்றைக்கு ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ, அதை எப்படியெல்லாம் நிறைவேற்றினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் முழுவதுமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இருந்தது போலவே இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்தது மாமிசத்தின்படி அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். இன்றைக்கு நாம் ஆவியிலே சிறைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் அந்த சிறைப்பிலிருந்து சில ஆண்டுகள் கழித்து அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கி தன்னுடைய நகரத்துக்கு எருசலேமுக்கு அவர்கள் கொண்டு வந்தது போல நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்கி, பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இந்த பூமியிலே ஆசீர்வதித்து அவர் நித்தியத்துக்குள்ளே அவரோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைப்பதற்காக ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒவ்வொரு வசனங்களையும் அன்றைக்கும் இன்றைக்கும் நாம் எப்படி அவைகளை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே எங்களை இந்த வேத வசனத்திலே விசுவாசம் வைத்து இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து பார்த்து இவைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் வெற்றியின் விடுதலையின் காலத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் இந்த பூமிக்குரிய எல்லாவற்றிலும் அவர் ஜெயித்து அதை வெற்றி பெற்று அதை ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? அவர்கள் இருந்த காலம் வேற, ஆனால் நாம் இருக்கிற காலம் வேற. அவர்கள் இருந்த சிறையிருப்பு வேற, இப்பொழுது நாம் இருக்கிற சிறையிருப்புகள் வேற. அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினது போல நம்மையும் ஆண்டவர் விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நாம் ஏதோ ஒரு இனம் புரியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம். அதனால தான் சபைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சில பேர் வந்த நிலையில் இருப்பாங்க, சில பேர் வந்த நிலையிலிருந்து அடுத்த நிலையில் மாறியிருப்பாங்க, சில பேர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்துடைய நிலையில் இருப்பாங்க. நான் ஆராய்ந்து பார்த்ததில் அநேக ஊழியக்காரர்கள் அவருக்கு நன்றாக செழிப்பாக இருப்பதற்கு, ஏன் அந்த ஊழியக்காரங்க நல்லா செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் இன்னும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகாமல் இருக்கிறாங்களே என்று நான் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர்கள் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவருடைய முன்னோர்கள் இயேசு கிறிஸ்துவை, அவர்கள் முன்னோர்கள் அவருடைய தகப்பன், பாட்டன், பூட்டன் அப்படியெல்லாம் அவங்கெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினாலே அவர்களுடைய அந்த ஜெபமும் அந்த ஆசீர்வாதங்களும் இவளுக்கு மிக சுலபமாக இவளுக்குள்ளே கடந்து செல்வதை பார்க்க முடியும். ஆனால் அநேக ஊழியக்காரர்கள் அப்படி இல்லாமலும் ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்கள போயிருக்காங்க. அதற்கு என்ன என்று காரணம் பார்த்தா அவர்களுடைய ஜெபம், அவருடைய நுகங்களை எல்லாம் முறித்து கட்டுகளெல்லாம் அறுத்து அவர்களை இன்னும் முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு போயிருக்கிறது. இப்போ வேத வசனத்தை நாம் கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தின் மூலியமாக ஒரு விஷயங்களை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதே வசனத்தின் மூலியமாகத்தான் ஆண்டவர் நமக்கு விடுதலையும் கொடுக்கிறார்.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையானாலே ஆசீர்வாதம் தான். இப்போ விடுதலை ஆகலைன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதங்கள் உனக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது. நீ எப்போது நீ விடுதலை பெறுவாய், நீ எப்போது விடுதலை பெற்று அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ கடந்து போவ. இப்போது இந்த பூமியில் அநேகருக்கு, இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருக்கு சொத்துக்கள் இருக்கிறது, எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல? அவருடைய சொந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் சம்பாதிக்க வேண்டிய காரியமாக இருந்தாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது? அதை செய்ய முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. காரணம், அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அந்த சிறையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்த பிறகு அவருடைய சொந்த நிலங்களையோ சொந்த சொத்தையோ பணத்தையோ என்ன செய்ய முடியும் அவங்களால? சொல்லுங்களேன். நீங்கள் பக்கத்தில் யாரா தூங்கினா அவங்கள தட்டுங்க. தூங்குறதுக்காகலாம் வராதிங்க, சொல்லுங்கள், தட்டுங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் விடுதலை ஆக முடியாதபடிக்கு சத்ரு நம்ம மாம்சத்தில் போராடுவோம். சத்தியத்தை கேட்கும்போது தூக்கம் வரும், சத்தியத்தை கேட்கும்போது தூக்கம் மயக்கம் வரும். அப்படின்னா உள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யணும் சொன்ன, அந்த சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு உன்னை என்ன செஞ்சிடும்? தூக்கம் மயக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். சில நேரத்தில் அநேகருக்கு சிந்தனைகள் வேறு எங்கேயோ போய்விடும். ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எதுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்பி நம்மை ரட்சித்தது மட்டும் அல்லாமல் அவருடைய சத்திய வார்த்தையினாலே நம்மளுக்கு போதித்து, நம்மளுக்கு தெரியப்படுத்தி, அதை நம்ம அறிந்து, அதற்காக நாம் ஜெபித்து, உபவாசம் பண்ணி ஜெபித்து, போராடி ஜெபித்தால் நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் கொடுத்துட்டார். ஆனால் பிசாசு உன்னை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். அதிலிருந்து நீ என்ன செய்யணும்? நீ வெளியே வரணும், விடுதலை ஆகணும். உன்னை அடிமைப்படுத்தியிருக்க சத்ருவை நீ என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அவன் திரும்ப திரும்ப உன்னோடு கூட போராடிட்டே இருப்பான். உன்னுடைய முற்பிதாக்களுடைய மூலியமாக வந்த அந்த சாப பிசாசு உன்னிடத்தில் போராடும். நீ ஆதியில் நீ எந்த காலத்தில் நீ செய்து கொண்டிருந்தாய், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களிலே நீ என்னெல்லாம் தவறு செய்து கொண்டிருந்தாயோ, உன்னை எங்கெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தோ, அந்த ஆவி உன்னை என்ன செய்யும்? பின்தொடர்ந்து வந்து உன்னோடு கூட போராடிட்டே இருக்கும். இன்னமும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னிடத்தில் இருந்த அநேக காரியத்தில் நிமித்தமாக பிசாசு அநேக நேரங்களில் வந்து என்னிடத்தில் போராடுவான், ஜெபத்தில் போராடுவான். நான் ஜெபிக்கும் பொழுது தான் வந்து கரெக்டாக என்னிடத்தில் வந்து போராடுவான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்முடைய சிந்தனைக்குள்ளே வந்து சிந்தனையில் பயங்கர டார்ச்சரை கொடுத்து நம்ம ஜெபிக்க முடியாதபடி செய்வான். ஆனால் அவையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நாம் ஜெபித்து அவனை கட்டுவதற்கும் அவனை அழிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வசனங்களை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய இரத்தத்தினாலே வல்லமை, அவருடைய நாமத்தினாலே வல்லமை, அவருடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது. இப்படி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியாக புரிந்து கொண்டு அவைபடி நாம் ஜெபித்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் ஆசீர்வாதத்தை காண முடியும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதிகமாய் நான் அதை தான் வலியுறுத்துகிறேன். நாமே ஆண்டவர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாமே முதலாவது அனுபவிக்க வேண்டும், நாமே அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீ ஜெபித்து 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 அது உன் பிள்ளைகளுக்கு சேர்த்துட்டு போகலாம், ஆனால் உன்னால் அது காண முடியாமல் போய்விடும். ஆனால் இன்னும் அதிகமாக ஜெபித்தால், இன்னும் அதிகமாக வேத வசனங்களை வாசித்தால் நிச்சயமாகவே நீரே அந்த ஆசீர்வாதத்தை உன் கண்களாலே காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்லாமல் அதற்காக நாம் ஜெபத்தில் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷருக்கும் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. எல்லாருக்குமே போராட்டம் உண்டு. அவரவர்கள் யாரார்கள் எந்த காரியத்தில் இருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. இப்போ நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வருது, ஒரு பெரிய போராட்டமாக வந்து வீட்டில் சாயந்தரம் வந்த பிறகு தண்ணியை குடித்து ஒரு டீயை குடித்து ஹாயாக உட்காரோம், ஒரு பெரிய போராட்டத்தை முடிச்சுட்டு வந்துக்கிறோம். அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் இதை நான் நன்கு அறிவேன். நான் இது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக நான் எத்தனையோ பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ கான்ட்ராக்ட் எடுத்து, எல்லாம் பெரிய பெரிய கான்ட்ராக்ட், 25 26 வயசில் 27 வயசுக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய கால்களை தான் வைத்தேன்.
கற்றுக்கொள்ள முடியாதெல்லாம் கற்றுக்கொண்டு அங்கேயே செய்தேன். ஆனால் எல்லாமே எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. எனக்கு ஒரு 17 வேலை எனக்கு தெரியும். ஆனால் அவ்வளவு வேலையிலே நான் கஷ்டப்பட்டு போராடி என்னால் என்ன செய்ய முடியல, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாமல் தான் நான் என் உயிரை மாய்த்து கொள்ள நான் ஆயத்தமானேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்தார். என் வாழ்க்கையில் வந்த பிறகு நான் அதிகமாக ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அநேக நல்ல வளர்ந்த ஊழியக்காரர்களோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை நான் என்ன செய்தேன், அதை கற்றுக்கொண்டு ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் அதிகமாக இருந்தபடினால தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக, ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் நம்ம போராடணும். ஜெபத்துக்கு அதிகமான நேரங்களை எடுக்கணும். உங்களை போல் ஆரம்ப நாட்கள் நானும் வேலைகளை செய்தவன் தான். வேலை செய்துக்கிட்டு வேறு எங்கேயும் என்னுடைய காரியங்கள், நண்பர்களெல்லாம், பழைய நண்பர்களெல்லாம் எல்லாரையும் ஒதுக்கிட்டேன். ஏனென்றால் அவர்களோடு கூட இருந்த நாட்கள் எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் காணலை. இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் செலவழித்து நான் இரவும் பகலமாக அதிகமாக ஜெபித்து வேதத்தை வாசித்தபடினாலே தான் ஆண்டவர் என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து என்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்கிறேன், நீங்களும் என்னை போல என்ன பாஸ்டர் எப்படி ஜெபிக்கிறது, உங்களை போல எனக்கும் அப்போலாம் இன்னும் தெரியாது. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருவேன். ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும்போது வேதத்தை வாசிக்கும்போது அந்த வேதத்தில் எந்த ஒரு காரியங்கள் வசனமோ அது என் மனதை விட்டு போகவே போகாது. அந்த வசனத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன்னு சொன்னால் அந்த வசனத்தில் ஒரு பெரிய ஒரு ரகசியம் அங்கே அடங்கியிருக்கும். ஆகையினால அவைகளை நான் பிடித்து கொண்டு அந்த வசனத்தை வைத்து நான் ஜெபிப்பேன். ஜெபிக்கும்போது நம்ம எவ்வளோ தான் ஜெபிக்க முடியும்? 1 மணி நேரம் ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு கொஞ்ச நேரம் விண்ணப்பம் வார்த்தைகள் வரும், அதுக்கப்புறம் விண்ணப்பமே வராது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீ ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீ கண்ணை மூடி ஜெபிக்கும் போது சில நேரத்தில் நல்ல ஜெபம் வரும், சில நேரத்தில் அப்படியே பிளாங்கானமாக இருக்கும். அந்த நேரத்தில் வெறும் ஸ்தோத்திரம் பண்ணு, துதி, அந்நிய பாஷை பேசு. மறுபடியும் ஆண்டவர் விண்ணப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். விண்ணப்பத்தின் ஆவியானவர் அவர் நம்மளுக்கு திடீர்னு ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கும்போது அந்த விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்க வைப்பார். நம்ம தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கணும், மறுபடியும் துதிக்கணும், மறுபடியும் பாடணும். இப்படியே செய்யணும், இப்படி தான் செய்யணும். அவர் தான் நம்மை நடத்துவார். எந்தெந்த வழிகளில் நாம் எங்கெங்கே சிக்கியிருக்கிறோம், எங்கெங்கே தடைப்பட்டு இருக்கிறோம், எங்கு கட்டப்பட்டிருக்கிறோம், எங்கு சிறைப்பட்டு இருக்கிறோம் என்பதை தேவனே அறிவார். ஆகையினாலே அவரே நம்மை கற்றுக் கொடுப்பார், அவரே நமக்கு ஆலோசனை கொடுப்பார், அவரே நமக்கு போதிப்பார், அவரே நம்மை நடத்தி கொண்டு வருகிற நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். வேறு காரியங்களாக பேசினது ஒரு வார்த்தை சொன்னார், அது என் காதில் விழுந்தது. அவர் சொன்னார், அவர் பிஷப் அவர் சொன்னார், 6 மணி நேரம் எப்படி ஜெபிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. 6 மணி நேரம் ஜெபிக்கணுன்றாங்களே, ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் 6 மணி நேரம் எப்படி ஜெபிக்கணுன்ட்டு. நான் அவர்கிட்ட ஒன்று சொல்லி உடனே அவர் அநேக வார்த்தையில் கடந்து போயிட்டார் அவர். அப்போ தான் நான் நினச்சேன், எப்படி ஜெபிக்கணுன்ட்டு யார்கிட்டையும் புரியலன்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் உட்காருங்க. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் ஆண்டவர் இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்கிற ஆசைப்படுறேன், என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து பாருங்கள், அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியாவின் புஸ்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஆண்டவரை அதை அனுமதிக்கிறார். இந்த புஸ்தகத்தை நான் முழுவதுமாக நான் சொன்னால் நான் அதிக மணி நேரம் உங்களிடத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் அதை சுருக்கமாக எடுத்து அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க நான் விரும்புகிறேன். இங்கே எரேமியாவுடைய தீர்க்கதரிசன வார்த்தையின்படியாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போயிடுறாங்க. அவர் சொல்ல 70 வருஷம் அங்கே ஆகும், 70 வருஷம் அங்கே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல இன்னும் சில தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் சில நாளுக்குள்ளே திரும்பி வந்துடலாம் என்று சொல்கிறாங்க. இங்கே இது நடக்கிற சம்பவம் தான் இது. ஆனால் இதில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா எருசலேமிலே அவங்க சிறைப்பட்டு போகாதவர்களும் சில பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் எருசலேமிலே பஞ்சத்தை ஆண்டவர் என்ன செய்ய அனுப்ப போகிறார். ஆகையினால சில பேர் சிறைப்பட்டு போகிறாங்க. சிறைப்பட்டு போனவர்களுக்கு அங்கே எரேமியா மூலமாக நடக்கிற வார்த்தையை பாருங்கள். 4வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேல் தேவனாகிய சேனைகள் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின
அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எங்கே திரும்ப போயிட்டு சொல்றாரு, பாபிலோனில் இவர் சிறையாக கொடுத்துட்டு அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அது எரேமியாவுடைய தீர்க்கதரிசி மூலியமாக அந்த வார்த்தை வருகிறது. நீங்கள் அங்கே போய் வீடுகளை நிலத்தெல்லாம் வாங்க, வீடு கட்டுங்க. ஏன்னா அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணுங்க, நீங்களும் திருமணம் பண்ணுங்க, பிள்ளைகள்லாம் பெருட்டும், நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகுவீர்கள். அல்லேலூயா. இதில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செய்கிற காரியத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டு இருந்தால் மட்டுமே அவர் செய்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ இந்த ஜனங்களை என்ன சார் 70 வருஷம் ஆகும், 70 வருஷம் போயிட்டு நீங்கள் அங்கேயே சும்மா இருக்க வேணாம், நீங்கள் அங்கேயே என்ன செய்யுங்க, நிலத்தை வாங்குங்க, வீடு கட்டுங்க, கல்யாணம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க, அவங்க பிள்ளைகள்லாம் பெருட்டும், அங்கே நீங்கள் குறுகாமல் நீங்கள் பெருகுவீர்கள். அங்கே இன்னொரு காரியத்தையும் பார்த்தா, ஆண்டவர் எங்கெல்லாம் ஆண்டவருடைய ஜனங்களை சிறைப்பட்டு போக பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய ஜனங்கள் மூலியமாக அந்த நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு அரசர்களுக்கும் அந்த நாட்டில் உள்ள பிரபுகளுக்கும் எல்லோருக்கும் நானே தேவன் என்பதை, கர்த்தரே தேவன் என்பதை அறியும்படியாக அநேக காரியங்களை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே கொண்டு போகிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் தான் ஜனங்கள் செய்கிற தண்டனை, அவர் செய்கிற பாவத்துக்குரிய தண்டனை சிலருக்கு, அவர்கள் மிகவும் மோசமான நபராக இருந்தால் அவர்களுக்கெல்லாம் கடுங்காவல் தண்டனை போல, அவங்களுக்கு இருந்த இடத்துல அவங்களுக்கு என்ன இருக்காது, ஆகாரம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது, பலவீனம் வரும், வியாதி வரும், இது எல்லாமே வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 17 18 வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அவளுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்க தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். கேட்காம போனாலே பிரச்சனை தான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சரியாக செவி கொடுக்கல, சரியாக நம்ம கீழ்ப்படியல. கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம்முடைய பொறுமையை சோதிப்பார், நம்முடைய குணங்களை சோதிப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தும் சோதிப்பார். இப்படி பல காரியங்களிலே ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை சோதிக்கிற தேவன் அவர். ஆகையினால நல்லா கவனிங்க, தீமையில் சோதிக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை பரீட்சை பார்ப்பார். ஆனால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால், அவருடைய சத்தத்தை கேட்கலன்னு சொன்னாலே பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயினாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதியிடத்திலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுகிறவர்களுமாக நிந்தைக்காகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சிறைப்பட்டு போனவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்லிப்பாங்க, இவங்கெல்லாம் சிறைப்பட்டு போயிட்டாங்க, நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம். ஆனால் தப்பித்துக்கிறவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் சிறைப்பட்டு போனவர்கள் நம்ம அநேக என்ன சொல்லுவோம், சிறைப்பட்டு போனவங்கள அநேகர் அடிமையாகத்தான் இருப்பாங்கன்னு சொன்னோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ எங்கே சிறைப்பட்டு போனியோ அங்கேயும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அங்கேயும் உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆகையினால ஆண்டோடைய பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை, இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கும் போகிறது கிடையாது. ஆனால் ஒருவேளை தேவன் நம்மை அனுப்பினால் போக வேண்டும். தேவன் அனுப்பாமல் போனால், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எந்த அமெரிக்காலும் போனாலும் சரி, நீ எந்த நாட்டுக்கு பெரிய பெரிய அங்கே போய் செல்வத்தை நல்லா சம்பாதிக்கலாம், ஐஸ்வரத்தை சம்பாதிக்கலாம் போனால், அங்கே போனால் உனக்கு வேதனை தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை அனுப்பினார்னா அது உனக்கு பார்க்கறதுக்கு சிறையிருப்பு போல, ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் அங்கே அனுப்பினால் கர்த்தர் அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன் தலையை உயர்த்துவார், உன்னை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் போகிற எல்லா இடத்துலையும், நம்ம ஆண்டவர் அனுப்புகிற எல்லா இடத்துலையும் அனுப்புனா அது மோசமான இடமா இருந்தால் கூட அந்த இடத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் நம்மை கொண்டு உருவாக்குற தேவன் அவர், நமக்காகவே காரியங்களை செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்படி இருந்த அந்த ஜனங்களுக்கு தான் சொல்கிறார், ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த 70 ஆண்டுகள் முடிந்த பிறகு உங்களை நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம மேலே என்ன சொல்லணும், அது ஒரு குடும்பத்தில் இருக்கட்டும், ஒரு கம்பெனியில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நம்ம மேலே வந்து ஒரு நல்ல வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தைகள் அங்கே சொன்னோன்னா அது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு நல்ல மதிப்பை கொடுக்கும் இல்லையா. ஆனால் தேவனே அவருடைய நல் வார்த்தைகளை நம்ம மேலே வைத்தார்னா அந்த நல் வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கும். அது என்னென்ன வார்த்தைகளோ அந்தந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும், நம்முடைய குடும்பங்கள் செழிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பேசுகிற காரியங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனம், வாக்கு தத்தத்தின் வார்த்தை இதுதான், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம நோக்கி பார்க்கிறார். இந்த சிறைப்பட்டு போன ஜனங்களை அவங்க விடுதலையாக்கி கொண்டு வருவேன், நல்வார்த்தை வைப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அந்த எதிர்பார்க்கிற காரியத்தை நான் என்ன செய்வேன், நான் நினச்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன், நான் புரிந்து வச்சிருக்கிறேன். நீ என்ன இப்படி பண்ணணும், நீ எந்த வகையில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றத நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க? இப்போ நீங்கள் நினச்சிருக்கிறது, ஒவ்வொருவரும் தற்காலிகமான காரியங்களை நினைத்து கொண்டிருப்பீங்க. நேற்றுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தை சொன்னது வேறு. உங்களுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும், என் கடன் பிரச்சனை விடுதலை வேணும், என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா டிகிரி பண்ணணும், இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே மிஞ்சி போனால் 2 வருஷம், 1 வருஷம், 3 வருஷம். இதை தான் நீங்கள் எல்லாமே மனுஷன் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அதில் சில பேர் இருக்காங்க, அவர்கள் தூரத்து காரியத்தை சிந்திக்கிறவர்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் நான் சொல்லுது புரியுது? நான் சொல்லுதை நீங்கள் அத்தனை பேர் புரிந்து கொள்ள வேண்டும். தூரத்தின் காரியம். நிலம் இல்லாதவர்கள், வீடு இல்லாதவர்கள் ஒரு நல்ல நிலத்தை நான் வாங்கணும், அந்த நல்ல நிலத்தை நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளைங்க நல்லா படித்து எல்லாமே நல்லா பெரிய பெரிய டிகிரி ஹோல்டராக இருக்கணும், எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கணும். நம்ம அநேகருக்கு என்ன இருக்காது, ஐஏஎஸ் ஆகணுன்னு அந்த சிந்தனை, என் பிள்ளை ஆகணுன்னு உண்மையாக சத்தியமாக எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஒருவரும் நினைக்கல. ஏனென்றால் நம்மால் முடியாதது நம்ம பிள்ளைகளால் முடியாது. நாம் அதை செய்யலை, நாம் அதை விரும்பலை. அநேகர் பார்த்தீங்கன்னா, நான் கூட அரசாங்கத்தினுடைய வேலையை நான் விரும்பாத ஆள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னை கடவுளை எப்படி நடத்துவார் அந்த ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. அதனால தான் இன்னும் வேலை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள் அது தூரத்தின் காரியமாக இருக்க வேண்டும், அது பெரிய காரியங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர் உன் தேவன், உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் சிந்தையை அறிந்திருக்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கும் காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தற்காலிகமான விடுதலையா, தற்காலிகமான ஆசீர்வாதமா, கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையா? இல்லை, எனக்கு 10க்கு 10 வீடு இருந்தால் எனக்கு போதும், எனக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் கிடைச்சா போதும், என் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஆண்டவரே திருமணமானால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தூரத்து காரியங்களை பார்க்கிறீங்களா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தூரத்து காரியத்தை காண்பித்தார். பிள்ளையே இல்லை, அவர் காண்பிக்கிறது 400 வருஷம் உன்னுடைய சந்ததி எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினவர்களையோ நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பேன், உனக்கு ஒரு இடத்தை கொடுக்க போகிறேன், அதுக்கு பேர் தான் கானான் தேசம். அல்லேலூயா. அப்போ தூரத்து 400 வருஷம் 1000 வருஷம் அந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அதை காண்பிக்கிறார். ஆண்டவருக்கு ஆண்டுகள் எல்லாம் ஒரு பெருசே இல்லை, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அவர். ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பினால், அவன் தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தால்
அவனுக்கு பிறகு வருகிற 100 சந்ததியோ 1000 சந்ததியோ தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவர் விசாரித்து நடத்துகிற தேவன், ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். ஆகையினால தான் நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? பெரிய அளவில் இருக்கணும், நல்ல சிந்தனைகளாக இருக்கணும். வெறும் பணம் மட்டும் வேணும், பணம் மட்டும் வேணும், பணம் மட்டும் வேணும். உனக்கு 100 கோடி ரூபாய் வேணும்னு கேளு, தப்பில்லை. அந்த 100 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் உங்கள்கிட்ட இருக்கா? இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் பேங்க்கில் போய் கேட்குறீங்கன்னு சொன்னால், தாட்கோவில் இருக்குது. இன்னும் தாட்கோவில் அநேக கோடிக்கான பணம் இருக்குது. அதை எடுக்க முடியாதபடி பண்ணுற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அதை எடுக்கணுன்ற விரும்பாத கூட்டமும் இருக்குது. அங்கே போனால் அதுக்கான ப்ராசஸ் நிறைய இருக்கும். அதனால் அங்கே போகிறதுக்கு அது வெறுப்பாக இருக்கும். அதனால் நான் இங்கேயே 10 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு 15 காசு இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் வாங்கினேன், நான் முழுவதுமாக அவனுக்கே அடிமையாயிடுறேன், நானும் என் குடும்பமும். ஆனால் தாட்கோன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கத்தில் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா பல 1000 கோடிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் அதில் வேணும்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க, நீங்கள் 1 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? அந்த பிஸ்னஸுடைய என்ன செய்யணும், அதனுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, என்ன எது, இதெல்லாம் கணக்கு போட்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்பொழுது தான் அதை பார்த்துட்டு அவங்க சரி, இந்த பணத்துக்கு அவங்க போட்டு வைக்கிற ப்ராஜெக்ட்டு சரியாக இருக்குது என்று சொல்லி உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் தான் ஆண்டவரும் உனக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குதா? நான் ஆண்டவர்கிட்ட 1 கோடி 2 கோடி கேட்பேன். ஆண்டவர் இடத்த வாங்கணும், அதை கட்டணும், இதுக்கே அதுவும் இந்த இடத்துல வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ பணம் தேவை, இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ பணம் தேவை, அது கட்டினோன்னா இத்தனை மாடி கட்டினா இவ்வளோ பணம் தேவை, அதுக்கு என்ன செய்த ஒரு 2 கோடி வேணும் ஆண்டவரே, பிறகு ஊழியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மைண்டில் வச்சு கேட்பேன். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக நம்மை நடத்துகிற தேவன், அவர் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ட் இல்லை. அப்போ நம்மையும் ஆண்டவர் அப்படி தான் நான் எதிர்பார்க்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்முடைய நினைவுகள் எல்லாம் நீ என்ன எதிர்பார்க்கிற, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். சின்ன காரியத்தையும் சொல்லுங்க, பெரிய காரியத்தையும் தியானிங்க, சொல்லுங்க, அதையும் சொல்லுங்க. இப்பொழுது இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அது ஒரு 50,000 கடன், 1 லட்ச ரூபாய் கடன், 5 லட்சம் கடன். அது கடன் தீர்க்கறதுக்கு உனக்கு எத்தனை வருஷம் வேணும் சொல்லுங்களேன்? யாராவது சொல்லுங்களேன். ஒரு 10-20 வருஷம். அப்போ கடைசி வரலாம் கடனுக்குள்ளேவே போய் கடனுக்குள்ளேவே மறைஞ்சிட வேண்டியது தான் இல்லை. தற்காலிகமான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய நீண்டதை நீ நினச்சி பாரு, ஒரு 50 வருஷத்தை நினச்சி பாரு. இப்போ குமாரி சிஸ்டர் இருக்கிறாங்க, குமாரி சிஸ்டர் இப்போ இருக்கிறாங்க, இப்போ நானும் இருக்கிறேன், சரிங்களா? நான் ஒரு 50 வருஷத்தை நான் ஒரு பிளான் போட்டேன்னா, நான் நல்லா போடுறேன்னு வச்சுங்களேன், பிளான் போட்டேன்னு வச்சுக்கேன், இன்னொரு ஒரு சிந்தனை நிற்கும். அது என்ன சிந்தனை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்களேன், சரியாக கேட்க மாட்டேன், முன்னுன்றீங்களே, நல்லா தைரியமாக சொல்லுங்கள். இருப்போமா ஆனால் இருக்கிறாங்களே, 120 வயசில் இருக்கிறாங்களே, 110 வயசில் இருக்கிறாங்களே, 110 வயசில் ஒருத்தர் வயலில் அவர் வேலை செய்கிறாரு, அவர் இருக்கிறாரு, ஆனால் நான் இருப்போனான்னு தான் தெரியல. ஏன் அந்த நபரை ஏன் நீ இருக்கக்கூடாது இல்லை? ஏன் அந்த நபரை நம்ம இருக்கக்கூடாது? அப்போ அவருடைய நினைவுகள்லாம் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ அந்த நிலத்தை குறித்து அடுத்து எப்போவுமே பாருங்கள், வயலில் இருக்கவங்களாம் 6 மாதத்துக்கு அடுத்த பாட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும். அதனால தான் அவங்களாம் நல்லா இருப்பாங்க, வயசு நல்லா செய்யணும். ஏன்னா அவங்க 6 வருஷம் 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்டை மைண்ட்லேயே வச்சு வேலை செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு ஒரு ப்ராஜெக்டும் இருக்காது, எதுவுமே நான் செய்ய மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அப்போ பார்ப்பார் ஆண்டவர், நீ இருக்குது எதுக்கு பூமியில் வேஸ்ட் பண்ணுகிற, உன்னை நான் என்ன செஞ்சிடறேன், உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சிடறேன், நீ வந்துடு இந்த பக்கம் அப்படின்ட்டு என்ன செஞ்சுவார். ஆமாம். அப்போ நம்முடைய சிந்தனைகளே ஜெயிக்கிற சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் தூரத்து சிந்தனைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அது சொல்கிறார், அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே, தீமைக்கு அல்ல. நான் உனக்கு செய்ய போது அத்தனை தீமைக்கே அல்ல.
யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் பார்த்து தீமைக்காகவே அல்ல, சமாதானத்துக்கு எதுவாக, சந்தோஷத்துக்கு எதுவாக, ஆசீர்வாதத்துக்கு எதுவான நினைவுகளை நான் நினைத்து வைத்திருக்கிறேன் உன்னை குறித்து. நீயே நினச்சிருக்கிற, ஆனால் உன் நினைவு சின்னதாக இருக்குது. நான் உன்னை பெரிய லெவலில் நினச்சி வச்சுக்கிறேன். அல்லேலூயா. உன்னை வேற லெவலில் நான் நினச்சி வச்சிருக்கிறேன். நீ அந்த நினைப்புக்குள்ளே வா. அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி உனக்கு இருந்தால் தான் தேவன் அவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்கிற ஒரு திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். சுருக்கமாக சொல்கிறேன், அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு போனவர்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆனால் வழியிலே அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது மோசே என்ன சார் அவங்கள போயிட்டு அவங்கள வேவு பார்க்க அனுப்புகிறார். வேவு பார்க்க போயிட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தோம், அந்த தேசத்தில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆமாம், 2 பேர் ஒரு திராட்சை கொலை தூக்கிட்டு வராங்க. அப்போ அது எவ்வளோ பெருசாக இருந்துக்கும் பாருங்கள். அப்போ இன்னும் கனிகள்லாம் எப்படி இருந்துக்கும் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, நல்ல விஷயத்தை சொல்கிறாங்க. கூடவே என்ன செய்கிறாங்க, நாங்கள் அங்கே போனால் செத்துருவோம், நம்ம எல்லாமே செத்துருவோம் அப்படின்றாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவர்கள் ராட்சத பிறவிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம். எங்கள் பார்வையில் அவங்களோட நாங்கள் ஈக்குவல் பண்ணி பார்த்தா வெட்டுக்கிளி போல தான் இருக்கிறோம். என்ன எப்படி சிந்தனை? இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்ததை மறந்துட்டாங்க. ஒரு கூட்டத்தை பார்த்ததுமே பயந்துட்டாங்க. பயந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க பார்வையில் நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேன். அதான் அந்த சிந்தனை, அந்த எண்ணம். நாங்கள் எங்களை நினச்சி அவங்களோட கூட ஒப்பிட்டு பார்த்தா அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெட்டுக்கிளியாக இருந்தாலும் நீ தான் ஜெயிக்க போகிற. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை வேறு, அவர் பார்க்கிற பார்வைகள் வேறு. அதனால தான் அவர் பார்க்கிற வண்ணமாக நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம்னா அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்ட அந்த நினைவுகளை அவர் அறிந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, 12 பேர் போனாங்க, 10 பேர் துர்ச்செய்தியை கொடுத்தாங்க. 2 பேர் காலேப்பும் யோசுவாவும் சீக்கிரமாக போய் அவங்கள என்ன செஞ்சிடலாம், முறியடிச்சிடலாம். காரணம் என்ன சொன்னால், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்தது. சர்வ வல்லமையுள்ள தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, அவ்வளோ பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆகனால தான் சீக்கிரமாக போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை சுதந்திரிக்கலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இவர்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை எப்படி இருக்கிறது, அவளுக்குள்ள இருந்த சிந்தனை எப்படி இருக்கிறது? ஆனால் இந்த நல்ல சிந்தனை உடையவர்கள், தூரத்து சிந்தனை உடையவர்கள், வெற்றியின் சிந்தனை உடையவர்கள், இவர்கள் 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த 10 பேர் சொன்னாங்க பார்த்தியா, அபிவிசுவாசமா துர் செய்தியை பரப்பினவங்க, அவங்கெல்லாம் வழியிலேயே செத்துட்டாங்க. இப்போ எத்தனை பேர் நான் சொல்லுது புரியுது? நீ எத்தனை பேர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்லா பலமா 80 100 இங்கே தலையாயிட்டு அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பலவீனம் வந்தால் நாளைக்கே பொட்டி கண்ணுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, அந்த அபிவிசுவாசமாக பேசினவர்கள், துர்ச்செய்தியை பரப்பினவர்கள் அந்த கானானுக்குள்ளே போகவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போனாங்க. ஆனால் இந்த 2 பேர் நல்ல சிந்தனையோடு கூட இருந்து அவர்கள் நல்லா சிந்தித்து அவர்கள் பேசின வார்த்தை, இப்பொழுதே போகலாம். காரணம், என் தேவன் சர்வ வல்லமையுள்ள, செங்கடலை 2 பிளந்தவர் என் கூட இருக்கிறாரு. எகிப்தில் 10 வாதைகளை கொண்டு அந்த தேசத்தை அழித்தவர் என் கூட இருக்கிறாரு. மன்னாவை கொடுத்தவர் என் கூட இருக்கிறாரு. யோர்தானை பிளந்து போகும்படியாக செய்தவர் என் கூட இருக்கிறாரு. கசந்து போனதை மதுரமாக மாற்றினவர் என் கூட இருக்கிறாரு. கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிக்க வைத்தவர் என் கூட இருக்கிறாரு. ஆகையினால தான் அவர்களால் சொல்ல முடிந்தது, இப்பொழுதே போய் சுதந்திரிக்கலாம் என்று. அவர்களுடைய ஆயுள் நாட்களையும் கர்த்தர் கூட கூட்டி கொடுத்து வைத்திருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அந்த 10 பேர் பாதியிலே போயிட்டாங்க. இந்த 2 பேர் போய் என்ன செஞ்சாங்க, தேசத்தையே சுதந்திரித்து பங்கிட்டு கொடுக்கும்படியாக யோசுவாவுக்கு ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இப்போ நாம் அப்படித்தான் இருக்கணும். அவருடைய பிள்ளைகள் அவருடைய அதுக்கு தான் வேதத்தை வாசிக்கணும். எதுக்கு வேதத்தை வாசின்னு சொல்லணும்னா, இப்படி வாசிக்கும்பொழுது நான் உண்மையாக சொல்லுகிறேன், இப்பொழுது அவருடைய சிந்தனையை குறித்து நான் பேசினேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் அப்படி தியானித்தது இல்லை. இப்பொழுது செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆவியான தேவன் சிந்தனைக்குள்ளே அவருடைய சிந்தனையை நமக்கு காண்பிக்கிறார். இதுதான் தியானிக்கிறது.
ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள் இதுதான். சத்திய வசனங்களை வாசிக்கும்போது நீ அறியாததும் புரியாததுமான காரியங்களை உள்ளே இருந்தவனுக்கு உன் சிந்தனையில உதிக்கும்படியாக செய்வார். அதை நீ விசுவாசித்து நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் அதன்படியே நடத்துவார். காரணம் என்றால் நீ இதை இங்கே படித்த அவங்களுக்கு நடந்ததை நீ விசுவாசித்த, அதை நீ தியானிக்கும் போது அது உன்னுடைய சிந்தனைக்குள்ளே வந்தது. அதை ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து உன்னுடைய சிந்தனைகள் நினைவுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.